ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு குட்டி வீடியோ தான். ரொம்பலாம் பெருசாக இருக்காது, ஜஸ்ட் சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்னதாக ஒரு டேபிளில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்க விநாயகர் சிலை, மற்ற சாமிஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதாக குட்டியாக ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லை, ஸோ அதுக்காக எரேசரில் குத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிருஷ்ணர் ஜெயந்திக்காக நான் அந்த பிக்சர் ட்ரா பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த குட்டியாக ஒரு பேப்பரில் இருக்குது பாருங்கள், அது என்னோடய பையன் யூகேஜி படிக்கிறான். நான் வரைஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக நானும் விநாயகர் சதுர்த்திக்கு வரைகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விநாயகர் எடுத்து பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கான். சரி, அவனோட ஆசையை ஏன் வீண் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்திருக்கேன். சாமி கும்பல்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புத்தர் சிலை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அன்னபூரணி ஒரு குட்டி பிளேட்டில் அரிசி போட்டு அது மேலே தான் வச்சுருக்கேன். அப்புறம் மாரியம்மன் ஃபோட்டோ, அப்புறம் விநாயகர் எடுத்து வச்சுருக்கேன். விநாயகருக்கு பிடிச்ச புடி கொழுக்கட்டை, உப்பு உருண்டை சொல்வோம் அது. அதுக்கப்புறம் பூர்ண கொழுக்கட்டை. அந்த பூர்ண கொழுக்கட்டை நிலக்கடலையும் பாதாம் அண்டு கேசியூ இது மூணையுமே ஃப்ரை பண்ணி அரைச்சி நான் பூர்ணம் ரெடி பண்ணி பண்ணது. அதுக்கப்புறம் சுண்டல் பண்ணியிருக்கேன். சுண்டல் வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டலும் ஒன்றா வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி பொட்டு வச்சு பூ வச்சுருக்கேன். இது நான் போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்காக நான் ட்ரா பண்ண விநாயகர் ஃபோட்டோ. ஃப்ரீ ஹேண்டால் தான் நான் ட்ரா பண்ணி வாட்டர் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு தான் என்னோடய பையனும் வரைகிறேன்னு சொல்லி அதை வரைஞ்சி வச்சுருக்கான் அந்த பேப்பரில். அதுக்கப்புறம் சுற்றிலும் வரிசையாக ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நிறைய திங்ஸ்லாம் என்கிட்ட இல்லை பூஜை பண்ணுறதுக்கு. என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே பண்ண முடியும். இருக்கிறத வச்சு மனசார கடவுளை வேண்டணும் அப்படின்னா நம்மளுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இவ்வளோ தான் புடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல் இது வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் விளக்கில் நெய் போட்டு தான் நெய் விளக்கு ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீர் விளாவறதுக்காக தண்ணி டம்ளரில் வச்சு நீர் விளாவிட்டு சாமி கும்பிட்டு கொழுக்கட்டை சுண்டல்லாம் சாப்பிட்டோம். எங்களோட விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போணுச்சு. நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்க, என்னென்ன வச்சு பூஜை பண்ணினீங்க, எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.